இதெல்லாம் வந்து முதல் வகை ஆன்மீகம். ஆனால் இன்னொரு ஆன்மீகம் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டால், இறைவன் விரும்புவதை மனிதன் இறைவனுக்கு செய்யணும். முதல்ல என்னது? மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்யணும். மனிதன் விரும்புறதுலாம் என்ன? தட்டு கூட்டெல்லாம் வந்து படைக்கிறோம். இறைவன் சாப்பிட்டதா சொல்லிட்டு நம்ம முக்கிடுறோம். அது வேற விஷயம். எல்லாமே என்ன செய்யறோம்? மனிதன் விரும்புவதை எல்லாம் இறைவனுக்கு செய்யணும். அதெல்லாம் முதல் வகை ஆன்மீகம். இரண்டாம் வகை ஆன்மீகம் என்னன்னா, இறைவன் விரும்புவது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம செஞ்சோம்னா உயரும். இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. டீ, காஃபி, ஆர்லிக்ஸ், போர்ன்விட்டா, பூஸ்ட் எல்லாமே இருக்குன்னா, ஐயா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்களா? அது டீ தான் சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா? என்ன சாப்பிடுங்க? ஏன் அப்படின்னா, அனுபவிப்பவர் எவரோ அவருக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுத்தா நீங்கள் திருப்தி, அதான் விரும்புவோம். அதே மாதிரி நம்ம இறைவன் என்ன பண்ணுறோம்? இறைவன் போய் இறைவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை செஞ்சோம்னா, உண்டியலில் காசு போடுங்க இறைவன் கேட்கல, அங்க பிரச்சனை பண்ணுன்னு இறைவன் சொல்லலை. புரியுதுங்களா? அதனால நீ தோப்பு கட்டம் போட்டாதான் அவன் பிள்ளைக்கு பாசு கொடுப்பேன் சொல்லலை இறைவன். எதுவுமே சொல்ல, நாமளா விரும்பி செய்கிறோம். இருந்தாலும் அதுவும் பக்தி தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதை விட உயர்ந்த பக்தின்னு ஒன்று இருக்குதுன்னா அது என்னது? இறைவன் விரும்புவதை நாம் இறைவனுக்கு செய்வோம். அப்போதான் சாரங்கப்பாணிங்கிற ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், இறைவன் போய் கேட்கான், இறைவா இறைவா இனிமேல் நீங்கள் விரும்புகின்ற ஆன்மீகத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இறைவனை கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. எப்படிங்க? இறைவனை கைத்தட்டி சந்தோஷம். உடனே இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கு. இதை கவனிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த பையன் தான் துள்ளி முடிச்சு என்ன சொல்றான்? இறைவன் என்ன சொல்றாரு? நான் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கேன் என் விருப்பத்தை அப்படிங்கிறார். கீதையில சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு பிரியமானவர் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருங்க? இறைவனுக்கு நீ பிடிச்சமானவனா இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? கவலை இல்லாம அப்படின்னு சொல்றாரு. எந்த கவலையும் இல்லாமல் இருக்கு. கவலைன்னா வெறும் கவலை மட்டும் இல்லைங்க, பயமும் ஒரு வித கவலை தான், வெறுப்பும் ஒரு விதமான கவலை. வெறுப்பு எவ்வளோ வெறுப்பு வந்தாலே கொஞ்சம் கவலை வந்துடும். அதனால வெறுப்பும் ஒரு விதமான கவலை தான். கோபம் அதுவும் கவலை தான். எல்லாமே பொறாமை, பிறரை துன்புறுத்துதல், இம்சை செய்தல் எல்லாமே கவலை. துர்குணங்கள் யாவும் கவலை என்கிற சிங்கிள் வேர்டில் சொல்கிறோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஒரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலை, அடரா நான் ரொம்ப நேரம் 9 வருஷமா கவலை இல்லாமல் தான் இருக்கேன், அதெல்லாம் பத்தாதுக்கண்ணா அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு? எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாரா அவர் தான் எனக்கு பிரியமானவர். சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எப்பொழுதுமே எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும். கவலை, பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை, சுயநலம் போன்ற எந்த துர்குணமும் இல்லாமல் இருந்தால்தான் சத்தியமூர்த்தி லைக்டு பை த காட் வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர். உடனே இந்த சாரகப்பாட சின்ன பையனை சொன்னான், நான் அது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஓடி வந்தோடனே அப்புறமா நான் திடீர்னு டவுட் வந்துச்சு, அது எப்படி நம்ம கவலை இல்லாமல் ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம தாத்தாவெல்லாம் கவலைப்பட்டு தானே வாழ்ந்தாங்க, நம்மளுக்கு அண்ணன் சொல்லி கொடுத்து போயிட்டாங்க, நம்மளும் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசித்த உடனே இறைவன் கையிலே வெண்ணெய் வச்சுட்டு நம்ம எதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்கு அலைவானேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுளே பக்கத்தில் இருக்காரு, நம்ம எதுக்கு தெரியாத பிரச்சனையை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இறைவன் சொல்லுவோம், ஐயா கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதை நீங்கள் சொல்லுங்க. இறைவன் சொல்றாங்க பிரச்சனையே இறைவன். இறைவன் என்ன பண்றாரு? உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சிட்டு காதல் ஒரு அரிசி சொல்றேன். நான் ஆத்மா சொல்லுங்க. அப்படின்னு இந்த பயலுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா கவலை போறதுக்கே மந்திரம் கிடைச்சிச்சு. அதனால துள்ளி குஞ்சிட்டு ஓடிறாங்க அந்த பையன். யாருங்க? சாருங்க. வந்த உடனே என்ன பண்ண, கொஞ்ச தூரம் கூட வரல, அது தீர்த்து கடவுள்கிட்ட போய், இல்லையா எனக்கு ஒரு 10 கவலை இருந்தது, நான் 100 தடவை சொல்லி பார்த்துட்டேன், நான் ஆத்மா நான் ஆத்மா, ஒரு கவலை கூட 1% கூட குறையில்லைங்க. உடனே கடவுளுக்கு கொஞ்சம் உரிமையோட ஒரு கோபம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது சாதாரண வார்த்தைகள் நினைச்சா, இது பெரிய ஞானம் அப்பா.
ஓ ஞானமா அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, இது சாதாரண ஞானம் அல்ல, ஆத்ம ஞானம், மிக உயர்ந்த ஞானம் அப்படிங்கிற. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு அர்த்தம் தெரியுமே, நான் ஆத்மான உயிர், நான் உயிராக இருக்கிறேன், உயிர் தான் நானாக இருக்கிறேன். ஓகே புரிஞ்சிச்சு, என்ன கவலை போலே அப்ப கூட அப்படின்னு நல்லா யோசனை பண்ணிப்பார். அதை ரிப்பீட்டடாக அந்த ஞானத்தை பயன்படுத்திங்கன்னா கவலை போகும்னு சொன்னாரு. இந்த பையன் அழறா. ஏன் அழறான்? ஏன் அழறான்னு கேட்டா, கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டான், இனிமே நீங்க விரும்புறத செய்ய போறேன்ட்டான். விரும்புறது என்ன? கடவுள் விரும்புறது என்ன? கவலைப்படாமல் இருக்கு. அதை கவலைப்படாமல் இருக்க முடியுது. அவர் சொல்ற மந்திரம் நமக்கு படிக்க மாட்டேங்குது. இப்படி கடவுளுக்கு அந்த பயம் மேல கண்ணா கவலைப்படாதே, உனக்கு இந்த ஞானத்தை விளக்குவதற்கு ஒரு குரு வருவார். அந்த குரு வந்த உடனே உனக்கு அது விளக்கமா புரிஞ்சிடும், அப்புறம் உனக்கு கவலைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து அந்த சாரங்கபாணி அன்னைக்கு தேட ஆரம்பிச்சார். எதை தேடுதல்ன்ற விஷயத்தை, யார் அது இறைவன், உண்மையான இறைவன் என்ன செய்கிறார், அவர் நமக்கு உதவுவாரா இல்லையா, என்னென்னவோ பண்ணி பார்க்கிறார், அவருக்கு சரியான இறைவன் கிடைக்கிறார். இப்போ 73வது வருஷத்துல